ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சும்மா ஒரு சின்ன vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6 o'clock இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரல. அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் வேலையை காலையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலை காலையில் பால் காய்ச்சி வைக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பால் காய்ச்சி முடித்தோடனே அரிசி ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மீல் மேக்கர் பிரியாணியும் பன்னீர் ஃப்ரையும் செய்ய போகிறேன். அப்புறம் அடுத்து இதோட ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட சின்ன பொண்ணுக்கு காய்ச்சின பாலை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவள் கூட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு பாலை குடிக்க வச்சுட்டு நான் மறுபடியும் கிச்சனில் போய் லஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவள் கொஞ்சம் அப்படியே தூக்கத்திலே இருக்கா. இப்போது வெளியே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. டைம் அரவுண்ட் ஒரு 6:30 இருக்கும். அடுத்து மீல் மேக்கர் பிரியாணி செய்யறதுக்காக மீல் மேக்கரை ஊற வச்சுருக்கேன். அது ஒரு டைம் அலாசிட்டு அப்புறம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறது, பன்னீர் ஃப்ரைக்கு பன்னீர் மேரினேட் பண்ணுறது, எல்லா வேலையும் ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் குக்கரில் ஆயில் போட்டுட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டே இருங்க. இந்த பிரியாணி நம்ம ஒரு 5 to 10 minutesக்குள்ளே செஞ்சிடலாம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் மல்லி புதினா 2மே ஆட் பண்ணிக்கணும். இங்கே நான் மல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணணும். பிரியாணி மசாலா இது நானே அரைக்கிறதான். உங்களுக்கு இது எப்படி அரைக்கணும் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும். அதனால் வெறும் 1.5 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு 50% நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். கையெடுக்காமல் கிளறணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும், லைட்டாக கீழே பிடிச்சிரும். அப்புறம் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் மீல் மேக்கரை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீல் மேக்கரையும் 1 by 1 நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாவோட மீல் மேக்கர் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றணும். அளவு தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரே 1 டம்ளர் தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் இங்கே ஊற்றியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் உப்பு ஆட் பண்ணணும். உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி 2.5 டம்ளர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே ஊற வச்ச அரிசி வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து கஞ்சிக்கு வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் ரெடி ஆனவுடனே ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி என் பெரிய பாப்பாவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, பன்னீர் ஃப்ரை, உளுந்து கஞ்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் போய் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வர வழியில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.